வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 800 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த சுற்றுலா வேன், 7 பேர் பலியான பரிதாபம். கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த 16 பேர் சுற்றுலா வேன் ஒன்றில் நேற்று முன்தினம் வால்பாறைக்கு சுற்றுலா வந்தனர். சுற்றுலாவை முடித்துவிட்டு இன்று மாலை பொள்ளாச்சிக்கு புறப்பட்டனர். வால்பாறை மலைப்பாதையில் 13வது கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது எதிர்பாராத விதமாக தடுப்புச் சுவரில் வேன் மோதியது. அத்துடன் 800 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து 11வது கொண்டை ஊசி வளைவில் வந்து விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். 9 பேர் படுகாயமடைந்தனர். இது பற்றி தகவல் அறிந்த வால்பாறை போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்தில் சுற்றுலா வேன் அப்பளம் போல் நொறுங்கியது. பிரேக் பிடிக்காததால் வேன் விபத்தில் சிக்கியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. வேனில் வந்தவர்கள் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரிவினைவாத அரசியல் ஒருபோதும் எடுபடாது. லோக்சபாவில் அமித்ஷா பேச்சு. தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு குறித்த மசோதாக்கள் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் உன்னிப்பாக கவனித்தால் இண்டி கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் ஏதோ காரணங்களை கூறி எதிர்ப்பது தெரியவரும். தொகுதி மறுவரையறையை எதிர்ப்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தொகுதி எண்ணிக்கை அதிகரிப்பதையும் தடுக்கின்றனர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழகத்தில் 6 தொகுதிகள் குறையும். நாட்டை தெற்கு வடக்கு என பிரிக்கும் அரசியல் இங்கு எடுபடாது. வெற்று விளம்பரத்துக்காக தெற்கு வடக்கு என அரசியலை எதிர்க்கட்சிகள் செய்கின்றனர். மாநிலங்களுக்கு இடையே மத்திய அரசு எந்த பாகுபாட்டையும் பார்க்கவில்லை. சத்தமாக பேசுவதால் பொய் உண்மையாகிவிடாது. பிரிவினைவாத அரசியல் ஒருபோதும் எடுபடாது. தமிழகத்தில் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். தமிழகத்தில் மொத்த லோக்சபா தொகுதிகளில் 20 பெண்களுக்கு ஒதுக்கப்படும். மகளிர் இடஒதுக்கீட்டை புறக்கணிப்பவர்களுக்கு தாயார்களும் சகோதரிகளும் பாடம் புகட்டுவார்கள் என அமித்ஷா பேசினார். வார்த்தையை விட்ட ராகுல், பொங்கி எழுந்த ராஜ்நாத் சிங். லோக்சபாவில் பரபரப்பு விவாதம். பார்லிமென்ட் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுதும் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாக கூறும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தற்போதுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் 50% கூடுதல் இடங்கள் சேர்க்கப்படும். அதன்படி பார்த்தால் 39 எம்பிக்களை உடைய தமிழகத்திற்கு கூடுதலாக 20 இடங்கள் கிடைக்கும். அப்படி பார்த்தால் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை 59 உயரும். கேரளாவில் தற்போது 20 எம்பிக்கள் உள்ள நிலையில் அங்கு எம்பிக்கள் எண்ணிக்கை 30 உயரும். இதுபோலத்தான் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் செயல்படுத்தப்படும். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. லோக்சபாவில் இந்த மசோதா மீதான விவாதம் நடக்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இந்த மசோதா மீது உரையாற்றினார். அவரது உரையின் துவக்கம் முதலே தன் சிறு வயதில் நடந்த சம்பவங்கள், தன் பாட்டி அளித்த அறிவுரைகள் போன்றவை குறித்து பேசினார். சபாநாயகர் ஓம் பிர்லா குறுக்கிட்டு மசோதா மீது மட்டும் உரையாற்றும்படி கோரினார். தொடர்ந்து பேசிய ராகுல் தன் பேச்சுக்கும் மசோதாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் மேஜிக் ஷோ, மாயாஜால வித்தை பற்றிய கதைகளை பேசினார். பிரதமர் மோடியின் பெயரை குறிப்பிடாமல் அவரை மாயாஜால வித்தைக்காரர் என்ற வகையில் தொடர்பு படுத்தி பேசினார். இதற்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் அமளி ஏற்பட்டது. மசோதாவுக்கு சம்பந்தம் இல்லாதவற்றை பேச வேண்டாம் என ஓம் பிர்லா பலமுறை எச்சரித்தார். எனினும் மத்திய பாரதிய ஜனதா அரசை தொடர்ந்து விமர்சித்த ராகுல் ஒரு கட்டத்தில் பாலக்கோட் சம்பவம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான
நம் முப்படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்டவற்றை பிரதமரின் மேஜிக் வேலை என்று பேசினார். ராகுலின் பேச்சால் கொதிப்படைந்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ராகுல் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பதாக கூறினார். மேஜிக், மெஜிஷியன் போன்ற வார்த்தைகளை அமைச்சருக்கு எதிராக கூட பயன்படுத்தக்கூடாது. ஆனால் 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை நோக்கி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இது கடும் கண்டனத்திற்குரியது என்றார். ராகுல் தன் பேச்சின் மூலம் நம் இராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் கொச்சைப்படுத்திவிட்டார் என்றார். ராகுல் மீண்டும் மீண்டும் அதேபோல் பேசியதால் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறுக்கிட்டார். சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். அவர் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒட்டுமொத்த தேசமும் சேர்ந்து பிரதமரை தேர்வு செய்துள்ளது. ராகுலின் இந்த பேச்சு நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அவர் பேசிய தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ராகுல் இந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். இதையடுத்து ராகுலின் பேச்சுக்களில் இடம்பெற்ற தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை நீக்குவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். லோக்சபாவில் தன் உரையை முடித்த ராகுல் உடனே அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். சபையை விட்டு ராகுல் வெளியேறியதற்கு பாரதிய ஜனதா எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்தனர். வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு மத்திய அரசு மீது அபாண்டமான குற்றங்களை அடுக்கிவிட்டு அதற்கான பதிலை கூட கேட்காமல் ஓடுகிறார் ராகுல் என பாரதிய ஜனதா எம்பி அனுராக் சிங் தாக்கூர் கூறினார். லோக்சபாவில் இன்றைய விவாதத்தில் ராகுலின் பேச்சும் அதற்கு அமைச்சர்கள் பாரதிய ஜனதா எம்பிக்களின் எதிர்ப்பும் காரசாரமாக இருந்தது. சபையில் கடும் அமளி நிலவியது. உடல்நலம் தேறி உற்சாகத்துடன் தாய் வீடு திரும்பிய வானதி ஆரத்தியுடன் வரவேற்பு. கோவை வடக்கு தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி உடல்நலக் குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். வலது காலில் ஏற்பட்ட தொற்றுக்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சையில் இருந்தபோதும் அவ்வப்போது அவர் வீடியோ வெளியிட்டு வந்தார். தீவிர சிகிச்சைக்கு பின் உடல்நலம் தேறிய வானதி இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். தொண்டாமுத்தூர் அருகே உளியம்பாளையத்தில் உள்ள தாயார் வீட்டுக்கு வானதி சென்றார். அவருக்கு அங்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. வடக்கு தொகுதி வேட்பாளரான வானதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டதால் அவரது பிரச்சார பணியை மகனும் பாரதிய ஜனதா தொண்டர்களும் சிறப்பாக செய்து வந்தனர். வானதி விரைவில் உடல்நலம் பெற பல்வேறு கோயில்களில் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா தொண்டர்களின் பிரார்த்தனையில் உடல்நலம் தேறி வந்துள்ளதாக தெரிவித்த வானதி நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்கனின் சீர் அடியார்கள் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். முதல்வர் ஸ்டாலின் முன் உண்மையை பேசிய பிரேமலதா, அண்ணாமலை வரவேற்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவ்வப்போது உண்மையை பேசிவிடுகிறார். அதனை வரவேற்கிறோம் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 10 பட்டியல் போட்டிருந்தாங்க, இப்ப ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ் இப்ப ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்திலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம், அவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறோம். வனச்சநல்லூர்ல சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கதிரவன் தொகுதியில ஒரு சகோதரியை பிடிச்சி அடிச்சு திமுக காரங்க அந்த 8000 ரூபாய் டோக்கன்ல அவருக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நேத்து. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் டோக்கன் யாராச்சும் கொண்டு போனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதனால எங்கெல்லாம் தவறுகள் அதிகமா செய்யறாங்களோ நம்ம சொல்றோம், நாங்களும் சிட்டிசனை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்றோம். நீங்க மக்கள் நல்ல ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்றா இந்த சிவிஜில் ஆப் இருக்கு, நீங்களும் தயவு செஞ்சு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலேஷன் இருக்குன்னா அதுல அனானிமஸ் காலத்துல நீங்களும் போட்டு விடுங்க. அதனால் யார் எங்கே வந்தாலும் கூட அக்கா அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூர்ல 10க்கு 10 இந்த முறை 11க்கு 11 அவினாசியும் சேர்த்தி 11க்கு 11 உறுதி. அதனால 10க்கு 10 என்பது 11க்கு 11 உறுதியாக களத்துல நம்ம ஜெயிக்க போற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி அவங்க கரூருக்கே போகல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முதல் 4 நாள் கரூர் கோயம்புத்தூர் இருந்தவர் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளே லாக் ஆயிருக்காரு. காரணம் அவருக்கு தெரியும், கோயம்புத்தூர் தொகுதியை விட்டு ஒரு நாள் கூட வெளியே வர முடியாம எல்லா நாளும் உள்ள வேலை செய்யறார். அது அவருக்கே தெரியுது. ஒரு தோல்வி பயத்துல எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி இருக்கின்றார் என்பது தெளிவாக தெரியும். பிரேமலதா அக்காவை சில நேரத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எங்க அண்ணனை பத்தி தமிழ்நாட்டுல ஒரே குறைதான் சொல்றாங்க, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எங்க அண்ணனை பத்தி ஒரே குறைதான் சொல்றாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு. அதனால பிரேமலதா அக்கா அப்பப்ப உண்மையும் பேசிடுறாங்க. நாங்க அதை வரவேற்கிறோம். அதுவும் முதலமைச்சரை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டணி கட்சி. ஐயா இது மட்டும் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க திமுகவோட இருக்கோம், ஆனா திமுக ஊழலுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. புதுசு பாஸ் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய கூட்டணியில ஒரு தலைவருமே இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பத்தி இப்படி சொல்வது பொது இடத்துல ரொம்ப புதுமையாக இருக்கிறது தேர்தல் களத்தில். மோடி செயல்பாடு சிறப்பு.
புகழ்ந்து தள்ளும் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது இருவரும் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்தும் பேசினர். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தை தணிப்பது குறித்தும் பேசினர். ஹார்முஸ் ஜலசந்தி திறந்திருக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஜலசந்தியை பாதுகாப்பாக வைத்திருப்பது குறித்தும் விரிவாக விவாதித்தனர். இருவரும் 40 நிமிடங்கள் போனில் உரையாடினர். அதன் முடிவில் நாங்கள் அனைவரும் உங்களை மிகவும் நேசிக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடியிடம் அதிபர் ட்ரம்ப் கூறினார். பிரதமர் மோடியும் எக்ஸ் தள பக்கத்தில் நண்பர் ட்ரம்ப் தொலைபேசியில் தன்னை அழைத்து பேசியதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பேட்டியளித்த போது பிரதமர் மோடியை பாராட்டினார். அந்த பேட்டியில் ட்ரம்ப் கூறியதாவது: பிரதமர் மோடி எனக்கு நெருங்கிய நண்பர். அவருடன் தொலைபேசியில் பேசினேன். அவருடன் நடந்த உரையாடல் சிறப்பாக இருந்தது. மோடி சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று ட்ரம்ப் கூறினார். Good talk with him, and he's a friend of mine from India, and he's doing great. We had a very good conversation. முதல்வர் பதவி மீது விஜய்க்கு ஆசை. என்னை போல அரசியல் பேசுவாரா? வறுத்தெடுத்த பிரகாஷ்ராஜ். பழனியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரச்சாரம் செய்தார். என் அளவுக்கு விஜய் அரசியல் பேசுவாரா? தமிழ்நாட்டிற்கோ மொழிக்கோ பிரச்சனை வந்தபோது உறுதியாக நின்றதுண்டா என கேட்டார். ஒரே சினிமால காசு சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம். சினிமால ஓகே. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுங்க நீ. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உன்னுடைய உங்களுடைய உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறமைக்கு அரசியல் இல்லை. அதை பயன்படுத்துறீங்க. வெயில்ல கியூ நின்று கட் அவுட்டை போட்டு டிக்கெட்டை போட்டு வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்பை இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துறீங்களா? இந்த பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம். நாட கொடுக்க முடியாது, நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. அதற்கு இறங்கணும், பேசணும். சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அப்படியெல்லாம் ஆகாது. அதை பத்தி இருக்கணும். திராவிடியன் மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா?